இருதய அரசே நீர் வாழ்க, எம் இதயங்களிலும் தயை வாழ்க. இருதய அரசே நீர் வாழ்க, எம் இதயங்களிலும் தயை வாழ்க. இடைக்காட்டோர் மண்ணில் அமர்ந்தவர், எம்மை இடைவிடாது தினம் காத்தவர். இடைக்காட்டோர் எந்த தீங்கும் விலக்கே காத்திடுவீர். இருதய அரசே நீர் வாழ்க, எம் இதயங்களில் தயை வாழ்க. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, திருஹிருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். புதிய கல்வி ஆண்டினை தொடங்கியிருக்கிற நாளிலே ஆண்டவர் படிக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆஸ்வாதமாய் ஆஸ்வதிக்கவும், அவர்களை வழிநடத்தவும், நல்ல முறையிலே படித்து வாழ்வின் வெற்றியினை பெறவும் இறைவன் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் எந்நாளும் நாம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து அவருடைய நன்மைத்தனங்களால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எல்லோரும் மீண்டும் இணைந்து மீண்டுமாக ஆட்கொண்ட தெய்வம் அமைதி பெறுகின்றே. நம்முடைய அன்பு பிள்ளைகளை நம்முடைய வல்லமிக்க கரத்தினால் அன்பினால் நிரப்புகிறார். தூயோதோர் உள்ளத்தை இறைவா எண்ணகத்தை உருவாக்கும் என்று சொல்லுங்கள். தூயோதோர் உள்ளத்தை இறைவா எண்ணகத்தை உருவாக்கும். எனக்குள் இருக்கக்கூடிய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகள், கஷ்டங்கள், காயங்கள், மன காயங்கள், மன பொன்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும் அப்பா என்று சொல்லி கேட்போம். நம்பிக்கையோடு கேட்போம், நம்பிக்கையோடு ஆண்டவரத்தில் வேண்டுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வல்லமையால் நிரப்புகிறார். உனக்குள் இருக்கக்கூடிய அனைத்து காயங்கள், உனக்குள் இருக்கும் அனைத்து பாவ அழுக்குகள், உனக்குள் இருக்கும் அனைத்து நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து அகற்றுகிறார். வல்லமையால் நிரப்புகின்றார். ஆண்டவரே, அன்று எண்ணற்ற மக்களுடைய பாவங்களை மன்னித்தீரே, எண்ணற்ற மக்களுடைய நோய்களை சுகமாக்கினீரே. இதோ என்னுடைய பாவங்களையும் நீர் மன்னியும். தூயோதர் உள்ளத்தை இறைவா எண்ணகத்தை உருவாக்கும். உம்முடைய அமைதியின் பாதைகளை நடக்க எனக்கு அருள்தாரும். என்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும், என்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவர் இந்த வேளையிலே நம்முடைய மமத்திலே பிரசனமாயிருந்து ஆட்கொள்கிறார், ஆஸ்வதிக்கிறார், என்னுடைய வல்லமையால் நிரப்புகிறார். தன் அன்பு பிள்ளைகளை அன்போடு உற்று நோக்குகிறார். மகளே, மகனே, நீ கலங்காதே, திகையாதே, என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே, கலங்காதே. உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய நோய்கள் எல்லாம் நிச்சயமாக சுகமாகும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், ஜெபிப்போம், மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. மன்றாடுவோமாக. இரக்கத்தின் இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தவும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உயிரே உயிரே போற்றிடுவார், இருதய ஆண்டவர் புகழ்ந்திடுவார். உயிரே உயிரே போற்றிடுவாய், இருதய ஆண்டவரை புகழ்ந்திடுவாய். உயிரே உயிரே போற்றிடுவார், இருதய ஆண்டவர் புகழ்ந்திடுவார். உயிரே உயிரே போற்றிடுவாய், இருதய ஆண்டவரை புகழ்ந்திடுவாய். கனிவான பல செயல் புரிந்தார், என்னை கண்மணி போல காக்கின்றார். கனிவான பல செயல் புரிந்தார், என்னை கண்மணி போல காக்கின்றார். அன்பும் இரக்கமும் மணிமொழியார், அன்பும் இரக்கமும் மணிமொழியாய் தந்தேனை நாளும் உயர்த்துகின்றார். தந்தனை நாளும் உயர்த்துகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாடும் இருப்பாராக. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உயரமான கோபுரங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், வானதுடைய பாதுகாப்பிலே அவருடைய உழைப்பிலே கட்டப்பட்ட இடைக்காட்டோர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலே
உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். நன்றி சொல்வதற்காக வந்தவர்களும் உண்டு, கேட்ட வரம் கிடைக்க வேண்டும் என்றும் வந்தவர்கள் உண்டு, நோய்கள் தீர வேண்டும் என்று வந்தவர்களும் உண்டு, எதிர்பார்ப்பே இல்லாமல் ஏதோ கூட்டம் கூடுகிறது, நான் போய் வேடிக்கை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வந்தவர்களும் உண்டு. நானும் இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க வரவில்லை, ஒரு சாட்சியாகவே தான் இங்கு வந்திருக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும்? நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது மனிதனை படைக்க விரும்பினார். களிமண்ணால் உருவாக்கினார். அதற்குள் தன் உயிர் மூச்சை ஊதினார். தன் உயிர் மூச்சை எங்கே வைப்பது என்று யோசித்தார். எங்கு வைத்தாலும் இந்த மனிதன் எடுத்து விடுவான். அந்த ஆன்மாவை எப்படியாவது ஒழித்து வைக்க வேண்டும் என்று எண்ணினார். உயிர் நாடியை எங்கு வைத்தால் இவன் தொடமாட்டான் என்று எண்ணினார். எனவேதான் அந்த உயிர் நாடியை இதயத்திற்கு உள்ளே வைத்தார். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவே, புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர், தன்னை நாடி வந்து நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொருவரையும் கைவிடாத தேவன் இதோ எழுந்து வந்திருக்கின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்று